செம்பருத்தி powered by Nippon Paint, Asia's real #1 paint. Co-presented by Eldia தூய தேங்காய் எண்ணெய். என்ன பண்றது? அந்த வேலைக்காரி ஜெயிச்சது மட்டும் இல்லாம ஆதி கூடவும் அருண் கூடவும் நின்னு போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கா. அத பாக்கும்போது எனக்கு வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. உனக்கு தோத்து போன கவலைதான் கொஞ்சம் கூட இல்லன்னு பார்த்தா இப்படி காலங்க தலைய ஆட்டுக்கால் பாயாவையும் ஆப்பத்தையும் வச்சு முக்கிட்டு இருக்கே. உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடி? அத்த, இந்த போட்டியில நான் அடுத்த போட்டியில நான் கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுறேன். சரி சரி, பாக்குறத விட்டு 2 பீஸ் எடுத்து போடுங்க. என் கையால உன் தலையில கல்லதான் தூக்கி போடுவேன். ஆளையும் மண்டையும் பாரு. ஏய், நீ கோட்டை விட்டது ஆதித்யா கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர் ஆகிற பதவியை மட்டும் இல்லடி, அகிலாண்டேஸ்வரி வீட்டுக்கு மருமகள் ஆக போற சான்ஸ் கோட்டை விட்டுருக்க. அந்த கவலை உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா? அத்தா, இதுல பெப்பர் கொஞ்சம் கம்மியா இருக்கு, எடுத்து போடுங்க. ஏண்டி, நான் சொல்றது உன் காதுல விழுதா இல்லையாடி? சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு அம்மா சொல்லிருக்காங்க. முதல்ல சாப்பிட விடுங்க. தீனி பண்டாரோ. ஏய், நான் உன் வாழ்க்கைய பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ வயித்த பத்தி பேசிட்டு இருக்கியே. வாழ்க்கை முக்கியமா வயிறு முக்கியமாடி? அத்தா, சாப்பிடாம பொண்ணு கிடந்தா செத்து போயிடுவோம். அப்புறம் எப்படி வாடுறது? அம்மா, நீங்க சாப்பிடலையா? நீ சாப்பிடுறத பாக்கும்போதே என் வயிறு நிறைஞ்சு போச்சு. நீயே கொட்டிக்கோ. நீங்க கேட்டாலும் நான் தரமாட்டேன். இது எனக்கே பத்தாது. ஹாய் உமா. யாரு? ஏய், அருண்டி, நல்ல தின்னு ஆப்பம் போய் உன் தொண்டையை அடைச்சி அப்படியே கண்ணை மறைச்சிருச்சா உனக்கு? ஓ அருண் மாமாடி. சாரி மாமா. மாமா, சாப்பிடும்போது நீங்க வந்ததே தெரியல மாமா. உட்காருங்க மாமா. பரவாயில்ல. நேத்து பியூட்டி காம்படிஷன், இன்னைக்கு ஃபுல்லா ஈட்டிங் காம்படிஷனா? நல்லா வெளுத்து வாங்குறப்போ. மாமா, கிண்டல் பண்ணாதீங்க. நான் டயட்ல இருக்கேன், அதனால தான் லைட்டா சாப்பிடுறேன். என்னது சித்தி, லைட்டா சாப்பிடுறதே இப்படின்னா வெயிட்டா சாப்பிட்டா எப்படி இருப்பா? உமா, இனிமே நீ பியூட்டி காம்படிஷன்ல கலந்துக்கிறத விட இந்த மாதிரி ஈட்டிங் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டீனா உன்னை அடிச்சுக்க ஆளே இல்ல. எனிவே, வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் மாமா. வெச்சுக்க. பாத்தீங்களா அருண் மாமா எப்படி புகழ்றாரு? போதும் உன் பெருமை எல்லாம். சாப்பிட்டு முடிச்சிட்டியா? அதுக்குள்ள எப்படி முடியும்? இப்பதானே சிறுகுடல் நிறைஞ்சிருக்கு, இன்னும் பெருங்குடல் வெயிட்டிங். சரி இருக்கிறதெல்லாம் எடுத்து போடுங்க, அதையும் நானே சாப்பிடுறேன். கொட்டிக்கோ, நல்லா எல்லாத்தையும் கொட்டிக்கோ. எல்லாம் உனக்கு தாண்டி. அத்தா, நீங்களே கொஞ்சம் சாப்பிடுங்க. சீச்சி, நீயே சாப்பிடு. மேடம், டிவி ஆன் பண்ணு. ஓகே மேடம். உயிரின்னு அவருக்கு கூட தெரியுது சார். நெக்ஸ்ட். ஓகே மேடம். ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ஆமா என்னங்க நியூஸ் சேனல் வை. எங்க போயிட்டீங்க? ஷூர் மேம். ஃபோன் பண்ணுது. ஆளுநர் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல தொழிலதிபர் ஆதித்யா தொடங்கி வைத்துள்ள ஹெர்பல் பியூட்டி கான்டெஸ்டில் ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரியின் வீட்டில் வேலை செய்யும் பார்வதி வெற்றி பெற்றிருப்பது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. 1000 கோடியில் தொடங்கப்பட்டுள்ள ஒரு புதிய வியாபாரத்திற்கு அந்த வீட்டில் வேலை செய்பவர் பிராண்ட் அம்பாசிடராக தேர்வானது குறிப்பிடத்தக்க விஷயமாக கருதப்படுகிறது. சாமானிய குடும்பத்தை சேர்ந்த
ஹலோ குட் மார்னிங் மேடம். நான் பிஆர்ஓ மகேஷ் பேசுறேன். சொல்லுங்க. பிரஸ் மீட் வச்சுக்கலாம்னு சொன்னீங்களே மேடம், அது எப்போ வச்சுக்கலாம் மேடம்? 11 o'clock வச்சுக்கலாம். இன்னைக்கு தானே மேடம்? எஸ், டுடே 11 o'clock. ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே மேடம். பிரஸ் மீட் இருக்கு, அதுக்கு உண்டானதை அரேஞ்ச் பண்ணு. ஏ மீனா, அங்க பாருடி, பார்வதி டிவில வரா. பார்வதி, நீ டிவில வர. பார்வதி சூப்பர். பார்வதி குக்கர்ல விசில் வந்துட்டு இருக்கு, ஆஃப் பண்ணாம என்னத்த டிவில பாத்துட்டு இருக்கீங்க? பார்வதி, நீ டிவில வரியா? என் தங்கம், என் கண்ணே பட்டுடும் போல இருக்கே. இந்த கண்கொள்ளா காட்சியை முதல்ல சுந்தர அண்ணன்ல பாக்கணும். போய் கூட்டிட்டு வாப்பா. போறேன். என்னம்மா கூப்பிட்டீங்களா? சுந்தரனே, நம்ம பார்வதி டிவில வரா, பாருங்களேன். அக்கா அக்கா, நீ டிவில வரக்கா. சூப்பர்க்கா, நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருமே பாப்பாங்கல்ல. டேய் கணேசா, உங்க ஊர்ல மட்டும் இல்ல, உலகமே பாக்கும்டா. அப்படின்னா எல்லாரோட கண்ணும் எங்க அக்கா மேல தானா? சூப்பர்க்கா. மணி, என் பொண்ணு பார்வதி டிவில வர்றா பாரு. பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம். இன்னொரு சந்தோஷமான விஷயம். என்னது? மாப்பிள்ளை வீட்டுல பார்வதியை பொண்ணு பார்க்க நாளைக்கு வராங்களாம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. அக்கா, நம்ம போட்டோல பார்த்த மாப்பிள்ள தான் நேர்ல பொண்ணு பார்க்க வராராம். இப்ப சந்தோஷமா? சி போடா. கல்யாண கலை முகத்துல வந்துடுச்சு. சீக்கிரம் கெட்டி மேல கொட்டிட வேண்டியதுதான். போங்கக்கா, நான் ஆதித்யா ஐயாக்கு காஃபி எடுத்துட்டு போனேன். சரிம்மா. டேய் கணேசா, சந்தோஷமா இருக்கு. அழகா இருக்கல்ல? ஆமாப்பா. அக்கா, இத பாரு. ஹே பார்வதி, வெயிட். என்ன காஃபியா? ஆமா சின்னையா. சும்மா சொல்லக்கூடாது. பார்வதி காஃபினா பார்வதி காஃபி தான். சும்மா சூப்பரா இருக்கும். சின்னையா, நீங்க காப்பியை குடிக்கவே இல்ல, அப்புறம் எப்படி சூப்பர்னு சொல்றீங்க? அது இல்ல பார்வதி, நீ காஃபி கொண்டு வரும்போதே சென்ட் வாசனை அப்படி தூக்குது. அந்த ஸ்மெல்ல வச்சே நான் கண்டுபிடிச்சிருவேன். உன் கையில ஏதோ மேஜிக் இருக்கு. கரண்டி பிடிக்கிற கையில என்ன மேஜிக் இருக்கும் சின்னையா? ஹலோ பிராண்ட் அம்பாசிடர், நான் வந்து சென்ட் வாசனை பத்தி பேசிட்டு இருக்க, நீ சென்டிமெண்டா பேசிட்டு இருக்க. சரி அதை விடு. காஃபி யாருக்கு? பெரிய ஐயாவுக்கு. ஓ ப்ரோக்கா. சூப்பர் காபி சூப்பர்மேனுக்கா? ஓகே ஓகே. பார்வதி, ஆமா இந்த காஃபி பக்கத்துல இருக்கிற செம்பருத்தி பூ யாருக்கு? அது வந்து வெயிட். அந்த செம்பருத்தி பூ யாருக்குன்னு எனக்கு தெரியும். உங்க பெரிய ஐயா அந்த கடவுளுக்கு தானே. உன்னோட பக்தி வர வர ஓஹோ அருகரா. டேய் என்னடா உனக்கு ஒரு ஆளே கிடைக்கலையா? என்ன பார்வதி, உன்னை கலாய்க்கிறானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. அது இல்ல ப்ரோ, பார்வதி ஃபேஸ்ல ஏதோ சேஞ்சஸ் தெரியுது. பார்வதி அப்படியே கொஞ்சம் லெஃப்ட்க்கு திருப்பு. ஓகே, அப்படியே கொஞ்சம் ரைட்டுக்கு திருப்பு. டேய் நீ உதவாங்க போற. ஏன்டா அந்த அப்பாவி பொண்ணு கிட்ட விளையாடிட்டு இருக்க? ப்ரோ, நீ பிசினஸ்ல எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு கரெக்டான சொல்யூஷன் நீ கண்டுபிடிச்சிருவ. ஆனா இந்த அருண் பொண்ணுங்க ஃபேஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுல கில்லாடி. பார்வதி, உன்னோட ஃபேஸ்ல இத்தனை நாள் இல்லாத வெக்கம் இன்னைக்கு எட்டி பாக்குதே. ஐ அம் ரைட்?
பாத்தியா ப்ரோ, அருணோட டேலண்ட்டை இன்னைக்காவது புரிஞ்சுக்க. சரி, உன்னோட வெக்கத்துக்கு என்ன காரணம் சொல்லு பார்வதி. ஹலோ பிஏ. டேய், அது என்னடா பிஏ? ப்ரோ, பிராண்ட் அம்பாசிடர் ப்ரோ. நம்ம கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடரே நம்ம பார்வதி தானே. சரி, நீ சொல்லு, நீ வெக்கப்படுறதுக்கு என்ன காரணம்? ஐயா, அது வந்து ஐயா, நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களாம். ஏய் சூப்பர், பொண்ணு பார்க்குற சம்பிரதாயமா? குட் குட், வாழ்த்துக்கள். போற ஸ்பீட பார்த்தா இன்னைக்கு போட்டோ, நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க, நாளை மறுநாள் கல்யாணம். இதெல்லாம் பார்க்கும்போது என் என்கேஜ்மெண்ட் முடியறதுக்கு முன்னாடி உன் கல்யாணம் முடிச்சிடும் போல இருக்கே. எனிவேஸ், ஆல் தி பெஸ்ட் பார்வதி. தேங்க்யூ. பார்வதி, உன் கடவுள் கிளம்பிட்டாரு. இப்போ சென்சார் இல்லாம பேசலாமா? அப்படின்னா நான் என்னென்னமோ வளருவேன், நீ டவுட் எல்லாம் கேட்க கூடாது. உன் கடவுள் தான் காஃபி எடுத்துட்டு போயிட்டாருல, நான் இந்த பூவை எடுத்துக்கிறேன். ஓகே, நீங்களே வச்சுக்கோங்க சின்னையா. பார்வதி, இந்த தன்னடக்கம் உன்னை மேல 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 அப்படியே கொண்டு போகும். ஆமா, இந்த பூ எனக்கு எதுக்கு? என் என்கேஜ்மெண்ட் முடியற வரைக்கும் எந்த வேஷம் போடாத அப்படின்னு உன் எஜமானி அம்மா ஆர்டர் போட்டிருக்காங்க. அதனால நீயே தலையில வச்சுக்கோ. ஓ, கையில ட்ரே வச்சிருக்கல, நீ எப்படி தலையில வச்சுக்குவ? ஓகே, நீ திரும்ப, நானே வச்சுடுறேன். ஐயோ வேண்டாம் சின்னையா. ஏன், நாங்களா தலையில பூ வச்சா நிக்காதோ? திரும்ப பார்வதி. ஐயோ வேண்டாம் சின்னையா, சொன்னா கேளுங்க, உங்களுக்கு தெரியாது. பார்வதி, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ திரும்ப. திரும்ப பார்வதி. அருண், என்னடா இது? சித்தி, திஸ் இஸ் ஃப்ளவர், செம்பருத்தி பூ. சிங்கிளா தான் இருக்கு, உங்களுக்கு வேணுமா? அது எனக்கு தெரியும். இதை எப்படி நீ தலையில வைக்க முடியும்? இதோ இப்படி. சித்தி, தலையில பூ வைக்கிறதுக்கு இந்த நீட் எக்ஸாம் மாதிரி ஏதாவது கோச்சிங் சென்டர் போகணுமா என்ன? இத பாரு அருண், இந்த விளையாட்டுலாம் என்கிட்ட வேணாம். ஒரு பொண்ணு தலையில பூ வைக்கணும்னா ஒண்ணு அவளை கட்டிட்டு புருஷனா இருக்கணும், இல்ல கட்டிக்க போறவனா இருக்கணும். தலையில பூ வைக்கிறதுக்கு இவ்வளோ லாஜிக் இருக்கா? அது சத்தியமா எனக்கு தெரியாது சித்தி. சாரி பார்வதி, டேக் இட் ஈஸி. சித்தி, இந்த பூவை நீங்களே வச்சுக்கோங்க, நான் போயிட்டு வரேன். அகிலாக்கா மட்டும் இதை பார்த்திருந்தாங்கன்னா இப்ப நான் பூவை கால நசுக்கின மாதிரி ஒரு கழுத்த காலால நசுக்கிருப்பாங்க. போ, போய் வேலையை பாரு. போடி. பூ கொடுக்குற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கல்ல, உன்னை இத்தனை நாள் விட்டு வச்சது ஏன் தப்புடி? சீக்கிரமே உன்னை தோர்த்துறேன்.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஸ்டார்ட் பண்ணுங்க. மேடம், ஒரு கம்பெனி பிராண்ட் அறிமுகப்படுத்துறதுக்கு சினி ஸ்டார்ஸையோ இல்ல மாடல்ஸோ வச்சோ தான் அறிமுகப்படுத்துவாங்க. ஆனா நீங்க மாத்தி யோசிச்சிருக்கீங்க மேடம். அதுக்கு என்ன காரணம்னு சொல்ல முடியுமா? ஃபிலிம் ஸ்டார் செலிபிரிட்டிஸை யூஸ் பண்ணா ப்ராடக்ட்டோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். பட் குவாலிட்டி இல்லனா அந்த பப்ளிசிட்டி வேஸ்ட் தான். நாங்க எங்க ப்ராடக்ட்டோட குவாலிட்டியை நம்பி தைரியமா ஒரு சாதாரண பொண்ணை சூஸ் பண்ணி எங்க பிராண்ட் அம்பாசிடரை செலக்ட் பண்ணிருக்கோம். எங்களுக்கு எங்க குவாலிட்டி மேல 100% நம்பிக்கை இருக்கு. ஓகே மேடம், உங்க வீட்டு சமையல்காரி பார்வதி இந்த கான்டெஸ்ட்ல ஜெயிப்பாங்கன்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரியுமா? பார்வதி ஏன் போட்டியில ஜெயிக்க கூடாது? அவகிட்ட திறமை இருந்தது, ஜெயிச்சிட்டா. யார் ஜெயிப்பாங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சா அப்புறம் போட்டி எதுக்கு? இங்க பாருமா, உன் கேள்விக்கான அர்த்தம் என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. போட்டி நடத்தினது நாங்க, அதுல கலந்துக்கிட்டு ஜெயிச்சது எங்க ஆளுங்க. அதனால இதுல ஏதாவது ஏமாத்து வேலை இருக்குமோ அப்படின்னு நினைச்சுதானே கேட்டேன். அப்படி இல்ல மேடம். இருக்கவே கூடாது. இங்க பாரு, போட்டி நடத்தினது வேணா நாங்களா இருக்கலாம், ஆனா அதுல ஜெயிச்சது எங்க ஆள் இல்ல, எங்க வீட்டு சமையல்காரி தான். இந்த குருட்டு பூனை விட்டத்துல பாஞ்ச மாதிரி அவளுக்கு ஏதோ குருட்டு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு, அதுதான் ஜெயிச்சிட்டா. சித்தி, இது பிரஸ் மீட், இங்க இப்பெல்லாம் பேசக்கூடாது. மேடம், ஹெர்பல் பியூட்டி கான்டெஸ்ட்ல ஜெயிச்ச அந்த பார்வதி பத்தி 2 வார்த்தை சொல்லுங்க மேடம். ப்ளீஸ் சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். சொல்றேன். பார்வதி 25 வருஷமா எங்க வீட்ல டிரைவர் வேலை பாக்குற சுந்தரத்தோட பொண்ணு. வயித்து பழப்புக்காக பொண்டாட்டி பிள்ளைங்கள ஊர்ல விட்டுட்டு இங்க வந்து 5, 10ன்னு மிச்சம் பிடிக்கிற மனுஷன். நம்பிக்கையான மனுஷன், நேர்மையான மனுஷன், நல்ல மனுஷன். நல்ல மனுஷங்களுக்கு கடவுள் எப்பவுமே நல்லதே செய்வாரு. அவர் பொண்ணு விஷயத்துல கூட அதான் நடந்திருக்கு. போட்டியில ஒருத்தியா எப்படியோ கலந்துகிட்டு முதல் இடத்தை பிடிச்சிட்டா. அதிர்ஷ்டம், நேரம், and அவங்க அப்பா செஞ்ச புண்ணியம், இதெல்லாம் ஒன்னா சேர்ந்ததுனால எங்க கம்பெனிக்கு பிராண்ட் அம்பாசிடர் ஆயிட்டா. தட்ஸ் ஆல். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்க கம்பெனி பிராண்ட் அம்பாசிடர் பார்வதி கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? ப்ளீஸ் மேடம், ஒரு ஸ்மால் இன்டர்வியூ தான். அவ எங்க அக்கா எதிரில நிக்கிறதுக்கே பயப்படுவா, அவளை நீங்க பேட்டியெல்லாம் எடுக்க போறீங்களா? விஜயா மேடம், போய் கூப்பிடு. ஓகே மேடம். ஆதித்யா சார், ஒரு ஸ்டில் சார். போங்க ப்ரோ. பார்வதி, பிரஸ்காரங்க வந்திருக்காங்க, உன்னை இன்டர்வியூ எடுக்கணுமா? ஐயோ, நான் வர மாட்டேன். எதுக்கு இப்படி பயப்படுற? பிரஸ்காரங்க தானே வந்திருக்காங்க, பயப்படாம தைரியமா போய் இன்டர்வியூ கொடுத்துட்டு வாமா. நான் வர மாட்டேன். இத பாருமா, இன்டர்வியூனா 4 வார்த்தை பேசணும், இதுக்கு போய் பயப்படுறியே. போமா, உன்னை மறுபடியும் டிவில காட்டுவாங்கல்ல, போ பார்வதி. ஐயோ, அவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியும், ஆனா நான் போக மாட்டேன். அம்மாவும் அங்கதான் இருக்காங்க, எனக்கு வார்த்தையே வராது, கை கால்லாம் உதறல் எடுக்கும். நான் போக மாட்டேன். நான் சொல்றத கேளுமா, போமா. நான் வர மாட்டேன். மேடம், பார்வதி பயப்படுறா, வரமாட்டேன்னு சொல்றா. மேடம், நீங்க கூப்பிட்டா வருவாங்க மேடம். கொஞ்சம் வர சொல்லுங்க மேடம் ப்ளீஸ். சின்ன இன்டர்வியூ தான், ஒரு 5 மினிட்ஸ்ல முடிச்சிருவோம் மேடம். ப்ளீஸ் மேடம், வர சொல்லுங்க. ப்ளீஸ் மேடம், வர சொல்லுங்க மேடம். விஜயா மேடம், நானே வர சொன்னேன்னு சொல்லு. ஓகே மேடம். பார்வதி, சீக்கிரமா வா, அம்மா வர சொன்னாங்க. ஐயோ, நான் வர மாட்டேன். அம்மாவே உன்னை வர சொல்றாங்க. போமா, அம்மாவே உன்னை வர சொல்லிருக்காங்க, போமா. உண்மையாவே அம்மா தான் வர சொன்னாங்களா? ஆமா பார்வதி, வா. போமா.
பயப்படாம போம்மா, ஒண்ணும் ஆகாது. போம்மா, போ பார்வதி.